ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஹீப்ஸில் பார்க்க போகிறோம். ஹீப்ஸ் வந்து என்ன டாப்பிக்கில் வரும்? டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கோரிதம்ஸில் வரும். லாஸ்ட்டாக நம்ம ஏவிஎல் ட்ரீ பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். ரொட்டேஷன்ஸில் எப்படி பண்ணுறது எல்லாமே. இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே ப்ளேலிஸ்ட் கொடுக்குறேன். ஸ்டார்டிங்லேருந்தே நான் போட்ட வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் பார்க்கலாம். இப்போ ஹீப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஹீப் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஸ்பெஷல் பேலன்ஸ்டு பைனரி ட்ரீ. இது ஒரு பைனரி ட்ரீ தாங்க. அந்த பைனரி ட்ரீக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியோடு இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஹீப் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறோம். இட் இஸ் அ ஸ்பெஷல் பேலன்ஸ்டு பைனரி டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். இதில் ரூட் நோட் என்ன பண்ணுவாங்கன்னா கம்பேர் பண்ணுவாங்க அதோட சில்ட்ரனோட. இதில் வந்து ஹீப் ட்ரீ அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட் பைனரி ட்ரீன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு கம்ப்ளீட்டான பைனரி ட்ரீனா நம்ம எதை சொல்லுவோம்? ஒரு நோட் அட்மோஸ்ட், அதாவது ரூட் நோட் அட்மோஸ்ட் ஹேவிங் த 2 children இருக்கிறது தான் வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பைனரி ட்ரீன்னு சொன்னோம். அது ஆல்ரெடி நான் முன்னாடி டாப்பிக்லேயே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பைனரி சர்ச் ட்ரீலேயே. இதில் வந்து ரூட் நோடை வந்து சில்ட்ரனோட வந்து கம்பேர் பண்ணுவோம். ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம பைனரி ட்ரீயில் கம்பேர் பண்ண மாட்டோம். ஆனால் இந்த ஹீப்பில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் நோடு வந்து ஒவ்வொரு சில்ட்ரனோடையும் கம்பேர் பண்ணுவோம். ரூட் வேல்யூ ஹையாக இருந்ததுன்னா நோட் வேல்யூ எல்லாமே வந்து கம்மியாக இருக்கும். அதாவது பேரண்ட்டோட வேல்யூ வந்து நோடை விட கம்மியாக இருக்கும், இல்லைனா அதிகமாக இருக்கும். அது ப்ராப்பர்ட்டிக்கு தகுந்த மாதிரி அதில் 2 டைப்ஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா மேக்ஸ் ஹீப், செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா மின் ஹீப். மேக்ஸ் ஹீப் அப்படின்னா இந்த பேர்லேருந்தே உங்களுக்கு தெரியும். ஹீப் அப்படிங்கிறது நீங்கள் ரூட் நோடை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். மேக்ஸ் ஹீப் அப்படின்னா ரூட் வேல்யூ வந்து அதிகமாக இருக்கணும். மின் ஹீப் அப்படின்னா ரூட் வேல்யூ கம்மியாக இருக்கணும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ரூட் வேல்யூ வந்து ஒரு 33ன்னு வச்சுக்கோங்களேன் ரூட். இப்போ வந்து இது வந்து மின் ஹீப்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அதோட நோட் வேல்யூ வந்து எப்படி இருக்குன்னா இதை விட அதிகமாக தான் இருக்கணும். இதை விட அதிகமாக தான் இருக்கணும். அப்படி இது அதிகமாக இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு இது வந்து மின் ஹீப்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரூட் வேல்யூ என்னவா இருக்குது? 33 இருக்குது. 33 அப்படிங்கிறது இந்த நோட் வேல்யூ, அதாவது லெஃப்ட் சைல்டோட வேல்யூ 44, ரைட் சைல்டோட வேல்யூ 55. அப்போ தான் வந்து இது மின் ஹீப்பை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். இதே மேக்ஸ் ஹீப்பாக இருந்தது அப்படின்னா, மேக்ஸ் ஹீப்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து இது வந்து 55ன்னு வச்சுக்கோங்க. இது வேல்யூ பார்த்திங்கன்னா 33, 44. அதாவது ரூட் வேல்யூ வந்து ஹையராக இருக்குது. அதாவது நம்ம மேக்ஸ் ஹீப்பாக இருந்ததுன்னா ரூட் வேல்யூ ஹையாக இருக்கும். மின் ஹீப்பாக இருந்தால் ரூட் வேல்யூ கம்மியாக இருக்கும். அதாவது இதோட சில்ட்ரனை விட. இதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் வந்து அதை வந்து நம்ம வந்து ஹீப்லேயே நம்ம எடுத்துக்குவோம். ஹீப் ப்ராப்பர்ட்டி, ஸ்ட்ரக்சர் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு இதில் 2 டைப் இருக்குது. ஹீப்லேயே வந்து பார்த்திங்கன்னா பைனரி ஹீப்னு ஒரு டேர்ம் இருக்குது. அப்படின்னா an operation on a heap can destroy one of the properties. அதாவது ஹீப்க்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதாவது ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதே மாதிரி ஹீப் ஆர்டர் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது. பைனரி சர்ச் ட்ரீக்கு எப்படி வந்து லெஃப்ட் சைடில் இருக்க நோட் வந்து ரூட்டை விட கம்மியாக இருக்கணும், ரைட் சைடில் இருக்க நோட் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து மெயின் ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி பைனரி சர்ச் ட்ரீயில் இருக்க ப்ராப்பர்ட்டி மாதிரி ஹீப்க்கும் வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி அதாவது ரூட் சொன்ன இல்லையா, மின் ஹீப்பில் ஒரு மாதிரி, மேக்ஸ் ஹீப்பில் ஒரு மாதிரி, அது எல்லாத்தையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் வந்து அதை ஒரு ஹீப் ட்ரீன்னு சொல்லுவோம். இப்போ அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதில் ஸ்ட்ரக்சர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, a heap is a binary tree that is completely filled with the possible exception of bottom level which is filled from left to right. இந்த ஸ்ட்ரக்சர் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ரூட் நோட் இருக்குது. இப்போ ஒரு நோடை இன்சர்ட் பண்ணோம்னா நம்ம ரைட்டில் ஸ்ட்ரெயிட்டாக இன்சர்ட் பண்ணக்கூடாது. A heap is a binary tree that is completely filled with the possible exception of bottom level which is filled from left to right. Left to right தான் அது எங்கன்னா பாட்டம் லெவல். இந்த லெவல் இருக்குது இல்லையா, இதுக்கப்புறம் நோட்ஸ் இல்லை அப்படின்னா லெஃப்டில் இருந்து தான். நான் இந்த இடத்துல எந்த நோடையும் இன்சர்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே நான் இன்சர்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஸ்ட்ரக்சர் ப்ராப்பர்ட்டியை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாததாக அர்த்தம். அதை வந்து இது வயலேட் பண்ணுற மாதிரி அர்த்தம். அதாவது அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து அது சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னு அர்த்தம். அதனால் வந்து அப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னா அந்த ட்ரீ வந்து ஒரு வேலிட் ஹீப் ட்ரீயாக இருக்காது அப்படின்னு அர்த்தம். இதில் வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் ப்ராப்பர்ட்டி இந்த ஹீப்பில் வந்து நம்ம எப்படின்னா அரே கூட யூஸ் பண்ணுவோம். ப்ரியாரிட்டி கியூலையும் இந்த ஹீப் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி கிராஃப்ஸ்லேயும் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஹீப் கான்செப்டை. இதில் வந்து பாயிண்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் ஹீப்பில். அடுத்து ஹீப் ஆர்டர் ப்ராப்பர்ட்டி. ஹீப் ஆர்டர் ப்ராப்பர்ட்டினா
that allows the operations to be performed. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரூட் வேல்யூ வந்து ஹையராகவோ இல்லை லோவாகவோ இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஈஸியாக வந்துட்டு அதுக்கு கீழே இருக்க வேல்யூ எல்லாமே அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நோட் வேல்யூ அதாவது ரூட் வேல்யூ வந்துட்டு என்ன வேல்யூவே தெரியாமல் இருக்கும்போது கீழே இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே வந்துட்டு அதாவது அதோட சில்ட்ரன்ஸ் எல்லாமே வந்து என்ன வேல்யூ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஒவ்வொரு எலமெண்ட்டை நம்ம போய் தேடினா மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இந்த ஹீப்பில் பார்த்தீங்கன்னா டு ஃபைண்ட் த மினிமம் குயிக்லி த ஸ்மாலஸ்ட் element should be at the root. ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் வந்து கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது 4, இது 8, இது 10ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இந்த ரூட் எலமெண்ட் வந்து மினிமமாக இருக்குது, கம்மியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது ஈஸியாக வந்துட்டு நம்ம ஒரு எலமெண்ட்டையோ ஒரு இதை வந்து ஈஸியாக வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். அதாவது டைம் வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துக்கும் நார்மலாக இருக்கிற பைனரி சர்ச் பைனரி ட்ரீயை கம்பேர் பண்ணும்போது. அதுக்காக தான் வந்துட்டு இப்படி ஒரு கான்செப்டை வந்து நம்ம ஹீப் ட்ரீயில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் இப்போ சப்ட்ரீ இருக்குது இல்லையா, அதுவும் லெஃப்ட் சைட்லேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கணும் அப்படிங்கிறது நான் சொன்னேன். இப்போ ரூட் வந்து கம்மியாக இருக்கனால இங்கே வந்து 12 இந்தாண்ட 14 வச்சுக்கோங்களேன். இப்போ இதுவும் பாருங்கள் மினிமமாக தான் இருக்குது. இது வந்து சில்ட்ரன் நோடா, இது தானே இந்த 12க்கும் 14க்கும் பேரண்ட் நோட். இதுவும் வந்துட்டு சில்ட்ரனை விட கம்மியாக தான் இருக்கும். சப்ட்ரீ ஆல்சோ பி a heap, then any node should be smaller than all of its descendants. எங்கெல்லாம் வந்துட்டு சைல்டு இருக்கோ அப்போ அங்கே எல்லாத்துலேயுமே வந்து ரூட் நோட் அதாவது பேரண்ட் நோட் வந்து அதாவது அதோட கீழே இருக்க descendants எல்லாமே வந்துட்டு அதை விட பார்த்திங்கன்னா வந்து கம்மியாக இருக்கணும். அதாவது ரூட் வேல்யூ கம்மியாக இருக்கணும் அதோட சில்ட்ரனை விட. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு ஹீப் ஆர்டர் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் வந்து ஹீப் ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி ஸ்ட்ரக்சர் ப்ராப்பர்ட்டி, அதை தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன். இந்த ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் எக்ஸாம்பிள். அதாவது ஸ்ட்ரக்சர் ப்ராப்பர்ட்டியில் இது வந்து நோட்ஸ் வந்து கரெக்டாக அரேஞ்ச் ஆகிருக்கு இல்லை. இந்த இடத்துல பாருங்கள் சைல்டு இல்லை. எடுத்தோடனே வந்துட்டு இது ரெண்டுக்கும் இது பண்ணிவிட்டு இதுக்கு சைல்டு இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து இங்கே சைல்டு வந்து க்ரியேட் ஆகிருக்கு, அதாவது இன்செர்ட் ஆகிருக்கு எலமெண்ட்டு. அதனால் இது வந்து ஹீப் ஸ்ட்ரக்சரை வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணலை. அதனால் இது வந்து ஒரு ஹீப் ட்ரீ கிடையாது. செகண்ட் ஒன் பாருங்கள், இதுவும் வந்து ஹீப் ட்ரீயை சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஏன்னா எந்த எலமெண்ட்டையும் வந்து அடுத்த லெவலில் வந்து நான் லெஃப்ட் டு ரைட் தான் வந்து இன்செர்ட் பண்ணணும். ஒருவேளை வந்துட்டு இன்செர்ட் பண்ணுறதுக்கு எந்த எலமெண்ட் இல்லை அப்படின்னா அதை பாதியில் ஸ்டாப் பண்ணிடலாம். ஆனால் இந்த இடத்துல வந்து லெஃப்ட்லேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கணும் இன்செர்ட் பண்ணணும் எலமெண்ட்டு. ஆனால் இங்கே வந்துட்டு இந்த ரைட்டில் இருக்க ட்ரீயில் வந்து இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து ஹீப் ப்ராப்பர்ட்டியை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல தான் ஸ்ட்ரக்சர் ப்ராப்பர்ட்டி. அதனால் இதுவும் ஒரு ஹீப் ட்ரீ கிடையாது. தேர்ட் ஒன் பாருங்கள், ஒரு பேலன்ஸே இல்லாமல் இருக்குது. ஒரு சைடில் மட்டும் 3 நோட்ஸ் வந்து இன்செர்ட் ஆகிருக்கு லெஃப்ட் சைடில், இந்தாண்ட ரைட் சைடில் 3 நோட் வந்து இன்செர்ட் ஆகிருக்கு. இதுவும் ஹீப் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஹீப் ப்ராப்பர்ட்டின்னும் போது பேலன்ஸாக இருக்கணும். ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்களேன், அதுக்கு அடுத்த ட்ரீயை பார்க்கும்போது தெரியும் லெஃப்ட் டு ரைட் கரெக்டாக வந்து இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஒன் கூட இது கூட வேலிட் தான். ஏன்னா வந்துட்டு லெஃப்ட் டு ரைட் அப்படின்னும் போது இங்கே ஒரு எலமெண்ட் இல்லை, அதனால் இன்செர்ட் பண்ணலை. ஒருவேளை நெக்ஸ்ட் ஒரு எலமெண்ட் இன்செர்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து இங்கே தான் வந்து எலமெண்ட் இன்செர்ட் பண்ணுவாங்க. அதனால் இதுவும் ஒரு ஹீப் ட்ரீ தான், இதுவும் ஒரு ஹீப் ட்ரீ தான். இது மூணுமே வந்து ஹீப் ட்ரீயோட ஸ்ட்ரக்சர் ப்ராப்பர்ட்டியை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலை. அதனால் ஒரு ஹீப் ட்ரீ கிடையாது இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேசிக் ஆப்ரேஷன்ஸ். நார்மலாக நம்ம எல்லா பைனரி ட்ரீ பைனரி சர்ச் ட்ரீ எல்லாத்துலேயுமே இன்செர்ட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் அதில் இன்சர்ட் அப்படின்னா ஒரு எலமெண்ட்டை வந்து ஹீப் ட்ரீக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறதை தான். டேரெக்டாக வந்து நம்ம இன்சர்ட் பண்ண முடியாது. பைனரி ட்ரீ பைனரி சர்ச் ட்ரீ மாதிரி ஒரு ஹோல் மாதிரி க்ரியேட் பண்ணுவோம். அதாவது கீழே லீஃப் நோடாக தான் வந்துட்டு அந்த நியூ நோடை க்ரியேட் பண்ணுவோம். எடுத்தோடனே அந்த இடத்துல போய் இன்சர்ட் பண்ண முடியாது. அங்கேருந்து ஒவ்வொரு நோடாக இன்டர்சேஞ்ச் பண்ணி தான் வந்துட்டு நம்ம எந்த இடத்துல அந்த ஹீப் ட்ரீ வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அது வரைக்கும் அந்த நோட்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்போம். இதோட எக்ஸாம்பிள்ஸை வந்து பின்னாடி இருக்க வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். நெக்ஸ்ட்டு ரிமூவ், அதாவது டெலிட் ஆப்ரேஷனும் இதில் இருக்குது. அதாவது ஒரு எலமெண்ட், அதாவது இப்போ ரூட் வேல்யூ வந்து ஹையாக இருக்கிறத வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கால் வருது. அதாவது டெலிட் மேக்ஸ் அப்படின்னா மினிமமாக என்ன இருக்கும், ரூட் வேல்யூ தான் மினிமமாக இருந்தால் இருக்கும். மேக்ஸிமமாக இருந்தாலும் அது ரூட் வேல்யூவாக தான் இருக்கும். ஏன்னா ஹீப் ப்ராப்பர்ட்டி படி மேக்ஸ் ஹீப்பாக இருந்ததுன்னா ரூட் வேல்யூ மேக்ஸிமமாக இருக்கும், மின் ஹீப்பாக இருந்ததுன்னா ரூட் வேல்யூ மினிமமாக இருக்கும். அப்போ அந்த நோடை டெலிட் பண்ணணும் போது ரூட் நோட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிட்ரைவ் ஆகும். டெலிட் ஆகிறதுன்னு அர்த்தம் கிடையாது, நம்ம ரிட்ரைவ் பண்ணி தான் அதை டெலிட் பண்ணுவோம் அந்த ஆப்ரேஷன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம். எக்ஸாம்பிள், அதாவது ஒரு எலமெண்ட் அக்சஸ் பண்ணுறது பீக், அதில் வந்து இதில் பீக்னு சொல்லுவோம், மற்ற இதில் இது எக்ஸாமின்னு சொல்லுவோம். இது ரிட்ரைவ் பண்ணும் ஆனால் ரிமூவ் பண்ணாது அப்படிங்கிறாங்க. இது மினிமம் ஆர் மேக்ஸிமம் நோட் எந்த நோடாக இருந்தாலும் சரி. இதில் இன்டர்னல் ஆப்ரேஷன்ஸ் என்னென்னா, இப்போ நம்ம இன்சர்ட் பண்ணும் போதோ டெலிட் பண்ணும் போதோ அதோட ஹீப் ப்ராப்பர்ட்டியை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல வந்துட்டு அதாவது ஹீப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்ன, ஆல் பேரண்ட் நோட் வேல்யூஸ், ஒன்று பேரண்ட் வேல்யூ அதாவது ரூட் நோடோட வேல்யூ வந்து ஒன்று ஹையாக இருக்கணும் இல்லைனா லோவாக இருக்கணும். இதுதான் வந்து ஹீப் ஆர்டர் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னா நம்ம இன்டர்னல் ஆப்ரேஷன் பண்ணணும். அதாவது நோட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் வந்து இந்த பேசிக் ஆப்ரேஷன்ஸ்.
நெக்ஸ்ட் வந்துட்டு கம்பேரிசன் என்னென்னு பார்க்கலாம். மினிமம் ஹீப்க்கும் மேக்ஸ் ஹீப்க்கும் ஆஸ் ஐ ஆல்ரெடி செட், அது நான் சொன்ன மாதிரி வேல்யூ ஆஃப் பேரண்ட் நோட் ஆர் ரூட் நோட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இட்ஸ் சில்ட்ரன். இதில் பாருங்கள் ரூட் நோட் வந்துட்டு 11, இது வந்து லெஃப்ட் சப் ட்ரீயோட பேரண்ட் நோட் 22. இதில் பாருங்களேன் ரூட்டும் வந்துட்டு 11, அதே மாதிரி இதோட சைல்டு இதுக்கு ரூட் இல்லையா, அதாவது இதுக்கோட 44 66ஓட பேரண்ட் 22, இதுவும் கம்மியாக இருக்குது பாருங்கள் ரூட்டை விட. இங்கே 44 இருக்குது, 44 66 விட 22 கம்மி. அதே மாதிரி 22 விட 11 கம்மி. இங்கே 77 விட 33 வந்து கம்மி, 33 விட 11 கம்மி. இந்த ப்ராப்பர்ட்டி தான் வந்து மின் ஹீப் ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு எலமெண்ட் இன்சர்ட் பண்ணால் ஸ்ட்ரெயிட்டாக வந்து இன்சர்ட். இப்போ ஹீப் அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட் பைனரி ட்ரீயாக தான் இருக்கணும். கம்ப்ளீட் பைனரி ட்ரீனா என்ன, ஒரு ட்ரீ எ நோட் அட்மோஸ்ட் ஹேவிங் த 2 children 0 1 2 இப்படி இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா அது கம்ப்ளீட் பைனரி ட்ரீ சொல்லுவோம். அப்போ இது வந்து கரெக்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணுது. மேக்ஸ் ஹீப் அப்படின்னா வேல்யூ ஆஃப் பேரண்ட் நோட் ஆர் ரூட் நோட் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இட்ஸ் சில்ட்ரன். இதில் ரூட் நோட் என்ன 44 44 தான் இதில் அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்கள் 22 44 விட கம்மி. அதே மாதிரி 18 வந்து 22 விட கம்மி, 17 22 விட கம்மி. இங்கே 19 அப்படிங்கிறது 33 விட கம்மி, 33 விட 44 கம்மி. இங்கே ரூட் வேல்யூ வந்து அதாவது மேக்ஸ் வேல்யூவாக இருக்குது. ரூட் தான் வந்து அதிகமாக இருக்குது, இங்கே ரூட் வேல்யூ தான் வந்து கம்மியாக இருக்குது. கம்மியாக இருந்தால் மின் ஹீப், அதிகமாக இருந்தால் மேக்ஸ் ஹீப். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் இன்செஷன் வரும், இல்லை எது மின் ட்ரீ மேக்ஸ் ட்ரீ அப்படின்னு ஃபைன் பண்ணுறதுக்காக கூட கேட்பாங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு இதில் வந்து எது வந்து மேக்ஸ் ட்ரீ கம்ப்ளீட்டாக வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படிங்கிற மாதிரியும் கேட்பாங்க. பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நான் எப்படி இதில் இன்சர்ட் பண்ணணும், ஒரு நோட டெலீட் பண்ணணும், அப்போ லெஃப்ட் ஹீப், இது எல்லாத்தையும் வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.